வீடியோவும் படமும் எடுத்துகிட்டு அந்த உயிர்களுக்கு ஒன்றுமே உபகாரம் செய்யலை, அப்புறம் என்னத்துல நீ மகள் இருக்கு? அது ஏன் தேவையாது? மகிழக்கூடிய அந்த உரிமையும் அவனுக்கு கிடையாது, மகிழவும் கூடாது அவன். ஏன்னா மற்ற உயிர்கள் படும் வேதனையை அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகுக என்று வள்ளற் பெருமான் ஓங்கி ஒலிக்கிறார். பெரியவர்களே, ஜீவகாரணியம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும். எவ்வளோ பெரிய செய்திங்க. ஏங்க அந்த உலகம் தோன்றிய காலத்திலேருந்து இது வரைக்கும் யாரும் சொல்ல முடியாத செய்திங்க. இது சாதாரண செய்தியாங்க இது. ஏங்க ஜீவகாரணியம் விளங்கும் போது இனி தர்மகாரியம் செய்பவனானால் செய்யக்கூடியவர்களானால் உங்களுக்கு அறிவும் அன்பும் உடனாக விளங்கும். இப்போ அறிவே இல்லை ஒருத்தனுக்கு அன்பே அவங்ககிட்ட இல்லைன்னா அவன் ஜீவகாரணியம் செய்யலைன்னு அர்த்தங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. ஜீவகாரணியம் என்னங்க? தர்மம் செய்யறதுங்க. உயிர்களுக்கு ஒரு ஆகாரம் கொடுத்து, ஒரு தண்ணி கொடுத்து, ஒரு ஆடை கொடுத்து, ஏதோ ஒரு உபகாரம் செய்யறது, அது ஜீவகாரணியம் அர்த்தம். சாப்பாடு மட்டும்தான் ஜீவகாரணியம் கிடையாது. அது முதல் நிலை, நம்பர் 1. உலகம் தோன்றிய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆடை இல்லாமல் கூட மனிதன் வாழ்ந்தான் அம்மனமா. நம்புவீங்களா? வரலாறு பாருங்க. அதுக்கப்புறம் அறிவினுடைய வளர்ச்சியாக மரப்பட்டைகளை கட்டினான். மரத்தில் இருப்ப பட்டை, அந்த தழையை ஒடிச்சு அதை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அம்மன் அந்த வளம் வருவாங்க இந்த வேப்பிலையை கட்டிக்கின்னு. அப்படிலாம் அந்த காலத்தில் அதுதான் ஆடையே. அப்படிலாம் இருந்தது ஒரு காலத்தில். அறிவினுடைய வளர்ச்சினால இன்றைக்கி ஆடையாகி ஏதோ ட்ரெஸ் பண்ணி என்னென்னோ பண்ணுறோம்.